இங்க தங்கமயில் தான் இப்படி ஒரு விஷயத்தை போட்டு கொடுக்குறாங்க பாண்டியன் கிட்ட. பாண்டியன் இதை கேட்டு வீட்டில் வந்து பயங்கரமா சத்தம் போட, இதை கேட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா கோமதி இங்க பாண்டியனை கூப்பிட்டு தனியா திட்டுறாங்க. இங்க பண்றதுனால இந்த குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்றதான் தெரியல சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு போறதுனால, இதை பத்தின யோசனையில இருந்த பாண்டியன் வந்துட்டு இங்க மீனாவை ராஜியும் சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓரளவுக்கு வீட்டில் வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஆனாலும் அவங்க திட்டின அந்த வடு மட்டும் எங்க ஆறாத ஒரு ரணமாவே இருந்துகிட்டு இருக்கு மீனாவுக்கு. மீனா அதை பத்தின யோசனையில இருக்க, இங்கே கோமதி என்னடி இன்னமும் அவர் பேசினதே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த அப்படின்னு சொல்றாங்க. இல்லடி, அவர் பேசினது எனக்கே கஷ்டமா இருந்த பொழுது உனக்கு கஷ்டமா இருக்காதா என்ன? உங்க அம்மா அப்பா கூட உன்னை இந்த அளவுக்கு திட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இவர் பேசினது உனக்கு கண்டிப்பா காயப்படுத்திருக்குன்னு சொல்ல, அப்ப அங்க வர தங்கமயில், என்ன மீனா இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டா எப்படி? அவரும் உங்களுக்கு அப்பா மாதிரி தானே, அதனால தானே மாமா உங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து சமாதானப்படுத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்ல, இங்க உடனே தங்கமயில பாக்குறாங்க. ஏங்க இதெல்லாம் உங்க வேலையான்னு சொல்லி கேட்க, திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்னடி இப்படி கேட்குற? அவகிட்ட நம்ம தெளிவா தானே சொல்லியிருந்தோம், அவன் மூலமா கண்டிப்பா தெரிஞ்சிருக்காதடின்னு கோமதி சொல்ல, இல்லத்த இவங்களை மீறி கண்டிப்பா இவங்களால மட்டும்தான் மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நேத்து நைட்டு புரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்த விஷயத்த இங்க கீழே மாமாவை, சரவணன் மாமாவை கூட்டிட்டு போயிட்டு அவரை பத்திரமா ரூம்ல இருக்க வச்சுட்டு இங்க நாங்கள்லாம் நிக்கிறோம்னு சொல்லி எங்களை போட்டு கொடுத்ததே இந்த தங்கமேல் அக்கா தானே. அதெல்லாம் பண்ணின இவங்களால இதை செஞ்சிருக்க முடியாதா என்ன சொல்லி கேட்க, இங்க பயங்கரமான ஒரு மொழியோட நின்றுட்டு இருக்காங்க. கூடவே ராஜி நின்றுட்டு இருக்க, அக்கா உண்மையை ஒத்துக்கிடுங்க, நீங்க தானே சொன்னீங்க சொல்ல, இல்ல ராஜி அது வந்து வாய் தவறி அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே என் வாய்க்கு போட்டு போட்டுக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல, என்னால சொல்லாம இருக்கவும் முடியல. ஆனா நான் வேணும்னு சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. எங்க கோமதி பயங்கர கோபத்தோட கிளம்பி நின்று முறைக்கிறாங்க தங்கமயில. அது எப்படி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அதை சொல்லாதன்னு சொன்னா அதுதான் போய் கரெக்டா சொல்லி வைக்கிற? இதுக்குதான் உங்ககிட்ட நாங்க எந்த ரகசியத்தையும் சொல்லாம நாங்க தனியா இருந்து பேசிக்கிறது. உங்ககிட்ட உன் காதுக்கு ஒரு விஷயம் போனா அது குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கோமதி பயங்கரமா திட்டுறாங்க. இவங்க திட்டுறதுனால இப்படியே அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க தங்கமயிலும். இப்படி அழுகிறதுனால உங்க நடிப்பெல்லாம் நாங்க நம்பி ஏமாந்துட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க மீனாவும் இவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட், ராஜி வா ராஜி போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போக, இங்க மீனா வந்துட்டு தனியா கிச்சனுக்கே போயிடுறாங்க. என்ன இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி இங்க மீனா ராஜிட்ட பேசிட்டு இருக்க, சத்தியமா இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. எதுக்குக்கா இப்படி தேவையில்லாம நம்ம விஷயத்துல திரும்ப திரும்ப மூக்க நுழைச்சு நம்மளை மாமா கிட்ட கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி ஒவ்வொரு நேரமும் நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இந்த வீட்டுல நல்ல பேர் எடுத்துக்கணும், நம்ம அவங்க கிட்ட நல்ல பேரே எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க போலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து வெளியில நின்றுட்டு இருந்த எங்க தங்கமயிலும் உள்ள வராங்க கிச்சனுக்கு. என்ன மன்னிச்சிருங்க ராஜி அப்படின்னு சொல்ல, இவங்க மன்னிப்பெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இங்கே உடனே மீனா சொல்றாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? நீ எதுவும் பேசாத ராஜி, அமைதியா இருன்னு சொல்ல, இப்போ எதுக்கு ராஜியை என் கூட பேச வேணாம்னு சொல்றீங்க மீனா சொல்ல, உங்களால நாங்க திட்டு வாங்கினதே போதுங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி அதனால எங்களுக்கு என்னங்க ஆக போகுதுன்னு சொல்லி மீனா வந்துட்டு ராஜிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே மீனா, எனக்கு ரொம்ப தலையை வலிக்குதுன்னு சொல்ல, நான் வேணா டீ போட்டு தரவானே தங்கமேல் சொல்ல, நீங்க போடுற டீயை நீங்களே குடிங்க, உங்களோட சமையலோ நீங்க எங்களுக்காக எதுவுமோ செய்யணுன்ற அவசியமே இல்லை, நாங்களே எங்களுக்கான தேவைகளை பார்த்துக்கிறோம்னு சொல்ல, ஆமா அக்கா சொல்றதுதான் சரின்னு எங்க ராஜி சொல்றாங்க. எங்க ராஜி மீனாவும் தனியாவே டீ போட்டுக்கிறாங்க. இதை பார்த்த தங்கமயில், இதே ஒரு காரணமா வச்சு இந்த வீட்டுல தனியா சமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, தனி சமையலா? தனி சமையலை நாங்க எதுக்கு சமைக்கணும்? அப்படிப்பட்ட எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை. இனிமே இந்த வீட்டுல அத்தை தானே சமைக்கிறாங்க, அத்தை சமைக்கிறத தான் நாங்க சாப்பிடுவோம், நீங்க சமைக்கிறதா இருந்தா அன்னைக்கு நாங்க பட்னியாவே இருந்துட்டு போயிடுவோம் சொல்ல, இங்க இதை கேட்ட எங்க தங்கமயில் அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ உள்ள வர கோமதி, நீ போ மயில், நான் சமைச்சுக்கிறேன்னு சொல்ல, அது இல்லத்த அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, திரும்ப திரும்ப என்கிட்ட நீ ஏதாவது திட்டு வாங்கிட்டே இருக்காது, உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டுது. உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நீ இந்த மாதிரி மட்டமான வேலை செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவங்களையும் போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம என் பேரையும் சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி கோமதி திட்டுறாங்க. அது இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க திரும்ப திரும்ப இழுத்துட்டே நிக்க, பேசாம போய் என் கண்ணு முன்னாடி நிக்காதன்னு இங்க கோமதி திட்ட, அப்படியே தலையை கீழே போட்டுக்கிட்டு கொஞ்சம் கண்கலங்கியபடி கிச்சன்ல இருந்து வெளியேறாங்க. பாத்தீங்கல்ல உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு, அதுக்குதான் இவங்க கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னேன், பாவம் இறக்கப்பட்டு சொன்னீங்க, இப்ப பாத்தீங்கல்ல நம்ம 3 பேரையும் தான் மாமா திட்டுனாங்கன்னு எங்க ராஜியும் மீனாவும் சேர்ந்துக்கிட்டு சொல்ல, இது கோமதிக்கு இன்னும் பயங்கரமான ஒரு கோபத்தை ஏற்படுத்துது தங்கமயில் மேல. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துகிட்டே இருக்காங்க. எங்க சமையலையும் பாக்குறாங்க. உள்ள போற அங்க தங்கமயிலும் இங்க தன்னுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க.
ஆனா ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை அங்க பாக்கியம். என்னாச்சு, அம்மா எப்போதுமே 2 ரிங் ஆன உடனே ஃபோன் அட்டன் பண்ணி பேசும், இப்போ என்னாச்சுன்னு தெரியலைன்னு அந்த பதட்டத்திலையும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போதான் என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஃபோன் பண்றாங்க. யாரு, மீனாவோட அம்மா மீனாவுக்கு கால் பண்றாங்க. இதை பார்த்த மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. அம்மா கால் பண்றாங்க தன்னை சொல்ல, போய் பேசுறி அப்படின்னு சொல்றாங்க கோமதி. சரின்னு போன் எடுத்துட்டு வெளியில ஓடி வராங்க. இங்க வெளியில ஓடி வந்து தன்னுடைய அம்மா கிட்ட போன் பேசுறாங்க. அப்போ வெளியில வர தங்கமயிலும் இதை கவனிக்கிறாங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க தங்கமயிலும். தன்னுடைய அம்மாட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போனை வச்சுட்டு வர, யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு நீங்க தங்கமயில் கேட்கறாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், என்னுடைய விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் எதுக்காக என்னுடைய விஷயத்துல திரும்ப திரும்ப தலையிடுறீங்கன்னு என் மீனா கோவப்படுறாங்க. இல்ல திரும்பவும் மாமாவுக்கு தெரியாம ஏதாவது விஷயத்த பண்றீங்களான்னு சொல்லி கேட்க, மாமாவுக்கு நாங்க எதையுமே தெரியாம பண்ண மாட்டோம், எந்த விஷயத்தா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யலான் தான் இருக்கோம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டு செய்றீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்க எந்த விஷயத்தையும் தெரியப்படுத்தணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது, அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்களும் ஆசைப்படாதீங்க அப்படின்னு ரொம்ப வெடுக்குன்னு பேசிட்டு மீனா உள்ள போக, இப்படி நீங்க யார்கிட்ட ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாமல போயிட போது, இன்னைக்கு மாமா வரட்டும் அப்படின்னு தங்கமேல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இங்க உள்ள போற மீனா வந்துட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கறதுக்காக பின்னாடியே தங்கமயிலும் போறாங்க. உள்ள போற மீனா சந்தோஷமா, இங்க என்னோட அம்மாட்ட பேசினத, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட இப்படி பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அம்மா ஒரு முக்கியமான விஷயத்த வேற சொன்னாங்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்னு எங்க காதை கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எங்க தங்கமயில் வெளியில நின்று கேட்டுக்கிட்டு இருக்கத மீனாவும் பாத்துறாங்க. அங்க பாருங்கன்னு சொல்லி இங்க தன்னுடைய அத்தைக்கும் ராஜுக்கும் காட்டி விட, ஏ மயில் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க வந்துட்டு கோமதி உள்ள வந்த மயில் கிட்ட, இதுக்கு இப்படி நாங்க பேசுறத ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது ஒன்னும் இல்லத்த அப்படின்னு இழுத்துட்டு இருக்காங்க. என்ன நாங்க என்ன பேசிக்கிறோம்னு சொல்லி அதையும் கேட்டுட்டு போய் அப்படியே மாமாட்ட பத்தி வைக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொல்லி திரும்ப திட்டி விட, இங்க தங்கமயில் உள்ள போகிறாங்க. 3 பேர் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு என்னைய வாத்துச்சிங்க, இன்னைக்கு மீனா என்ன பண்ணாங்கன்றத மாமா வந்த கையோட மாமாட்ட சொல்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல இங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்த எங்க பாண்டியன் கிட்ட அந்த நேரம் பார்த்து இங்க தங்கமயில் வந்து டீ எடுத்துட்டு போறாங்க. டீ எடுத்துட்டு கொடுத்துட்டு எங்க மாமாட்ட சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு மாமா அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை மாமா, நான் தான் உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் 3 பேரும் என்கிட்ட பேசுறது கூட இல்லை, என்னை நல்லா திட்டுறாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னப்பா இருக்கு, நீ உண்மையா தானே சொன்ன, இந்த குடும்பத்துல உண்மையா இருக்கிறது நீ மட்டும்தான், என்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க எங்க பாண்டியனும். இதை கேட்டு தங்கமேல் ரொம்ப சந்தோஷப்பட, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மாமான்னு சொல்ல, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தங்கமேல் சொல்றாங்க, இல்ல மாமா, மீனா இருக்காங்கல்ல அவங்க யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்ல, இதை கேட்ட பாண்டியன் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்க, அப்போ மாமாவுக்கு இது பிடிக்காது போல் அப்படின்னு நினைச்சிட்டு தங்கமயில், ஆமா மாமா, இன்னைக்கு மீனா அவங்க அம்மா கூட தனியா போய் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏன் எதுவா இருந்தாலும் எல்லார் முன்னாடி பேச வேண்டியதானே, தனியா போய் பேசுறதுக்கு என்ன மாமா இருக்கு, அதுவும் அவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும் பொழுது அவங்க போய் உங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி ஃபோன் பேசுறது ரொம்ப தப்பு இல்லையா மாமா, அதை கேட்க போனா அத்தையும் என்னை திட்டுறாங்க சொல்ல, இங்க கோமதி அங்க பக்கத்துல நின்றுட்டு கை தட்டியபடி வெளியில வராங்க. பக்கத்துல நிக்கிற ராஜி மீனா 2 பேரும் வெளியில வர, இதுதான் உங்களோட வேலைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால நாங்க மறைஞ்சிருந்தோம் சொல்ல, இங்க தங்கமேல் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இல்ல இந்த வீட்டுல எது நடந்தாலும் மாமாவுக்கு தெரியாம நடக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்ல வந்தேன்னு சொல்ல, இப்போ உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு எங்க கோமதி சொல்றாங்க. எங்க மீனா அவங்க வீட்டோட இல்ல அவங்க அம்மா அப்பா கூட பேசுறதுல உங்களுக்கு எதுவும் கஷ்டமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இதுல எனக்கு என்ன கோமதி வருத்தம் இருக்க போகுது, அந்த பிள்ளையோட அவங்க அம்மா அப்பா பேசினா சந்தோஷம் தானே, அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா அப்பா பேச முடியலன்னு சொல்லி எவ்வளவு வருத்தப்பட்டு இருந்துட்டு இருந்துச்சு, நமக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அதுக்காக பெத்த பொண்ணா அவங்க அம்மா அப்பா கூட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எங்க பாண்டியனும். இதை கேட்ட மயில ஆடி போய் நிக்கிறாங்க. என்ன மயிலக்கா, நீங்க போட்ட பிளான் சொதப்பிடுச்சா அப்படின்னு சொல்ல, நான் எந்த பிளானும் போடலை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னென்னலாம் பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, என்னப்பா ஆச்சு இப்போ, என்ன பிரச்சனைன்னு பாண்டியன் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராஜியும் அப்படியே தங்கமயில பார்த்து முறைச்சிட்டு நிற்க, நீங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்குங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியனும் என்னமோ ஆனா எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டியனை கிளம்பி போக, எங்க கோமதி வந்து தங்கமயில பாக்குறாங்க. இதான் உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வேலையை நீ பாப்பனே எங்களுக்கு நல்லாவே தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு நிக்க, அது இல்லத்த மாமாவுக்கு தெரியாம செய்றீங்களோன்னு நினைச்சுதான் அப்படின்னு சொல்ல, அப்போ நீயும் உங்க அம்மா அப்பா கூட பேசாத அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படித்தான், எங்க அம்மா அப்பா முறைப்படி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்ல, முறைப்படி வந்தாலும் சில விஷயங்கள்ல ஒத்து போகலைன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு படணும், இப்போ நீ உங்க அம்மா கூட பேசுறது எனக்கு பிடிக்கல, அப்போ நீ பேசாம இருந்துடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படித்தான் அம்மா கூட பேசாம இருக்க முடியும்னு சொல்ல, நீ உங்க அம்மா அப்பா கூட ஜாலியா ஃபோன் பேசலாம், வீட்டுக்கு போகலாம், இங்க மீனாவுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பேசுனது உனக்கு தப்பா தெரியுதா, தேவையில்லாம
இந்த டைம்ல இனிமே எப்பொழுதும் அவ விஷயத்துல தலையிடுறத நான் பார்த்தேன், அப்புறம் நீ என்னைய வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல மாமா இருக்காரு, அப்புறம் சரவணன் இருக்கான்லாம் கூட நான் பார்க்க மாட்டேன். ஓங்கி பல்லார்னா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எங்க தங்கமேல் அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்கேன். அப்போ அங்க வர பாண்டியன் வந்துட்டு என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, தங்கமேல் என்கிட்ட வந்து விஷயத்த சொன்னது ரொம்ப தப்பா, இதுக்காக இப்படி தங்கமேல எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சொல்ல, உங்களுக்கு அவங்கள பத்தி என்ன மாமா தெரியும்னு எங்க ராஜி கேக்குறாங்க. மீனாவும் கேக்குறாங்க, என்னப்பா என்னதான் பிரச்சனை, உங்களை டியூஷன் வைக்க வேண்டாம்னு சொன்னதுக்காக இப்படி தங்கமேல ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா கேளுங்க மாமா, நீங்க இல்லாத நேரத்துல இப்படித்தான் இவங்க எல்லாருமே என்னை திட்டிகிட்டே இருக்காங்க. இந்த வீட்டுல உங்களுக்கு மட்டும்தான் மாமா என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, மற்றவங்க யாருக்குமே என்ன பிடிக்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமேல சமாதானப்படுத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே உடனே மீனா சொல்றாங்க, போதும் உங்க நடிப்பை இதோட மூட்டி, போதும் உங்க நடிப்பை இதோட தூக்கி மூட்டை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்ல, மாமா இன்னைக்கு அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்கல்ல, முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்கு தான் பண்ணினாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா விஷயம்னு சொல்லி இங்க வந்து பாண்டியனை கேக்குறாங்க. அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி சில விஷயங்களை சொன்னாங்க மாமா, அந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லணுமா இல்லையா, இந்த வீட்டுல எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுன்னு எங்க தங்கமேல அக்கா தான் சொல்லிட்டே இருக்காங்க, அதனாலதான் அவங்களே ஃபாலோ பண்ணணும்னு நானும் முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லணும்னு நானும் வந்தேன்னு சொல்றாங்க எங்க மீனா. இதை கேட்ட உடனே இப்பனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம், எதுவாக இருந்தாலும் இனிமே மாமாட்ட சொல்லிட்டே செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க தங்கமயிலும். சரிக்கா நான் என்ன விஷயம் சொல்ல போறேன்னு நீங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்றாங்க, அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க மாமா. அது என்னன்னா, இங்க வந்துட்டு அதாவது தங்கமயில் அக்காவோட அம்மா அப்பா ஒரு பெரிய கடனை வாங்கி வச்சிருக்காங்க. அதுவும் யார்கிட்ட தெரியுமா, எங்க அப்பா கிட்ட. யார் மூலமாவோ தான் அந்த கடனை வாங்கியிருக்காங்க, திருப்பி கொடுக்காததுனால எங்க அப்பா எப்போதுமே மோசமா தான் நடந்துப்பாரு அந்த விஷயத்துல. கடனை கேட்டா திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்கல அப்படின்றதுனால தான் இப்போ அதாவது இங்க ம், தங்கமயிலோட அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தவர் இருக்காருல்ல, அவரை போய் பிடிச்சு கேட்டிருக்காரு. அவர் வந்துட்டு சொன்ன விஷயம், நான் எங்களுக்காக வாங்கல, அங்க அந்த ஃபேமிலிக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, யாரா இருந்தாலும் அந்த கடனை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை கேட்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரும் சொல்லியிருக்காரு, இல்லை நான் அவங்க கிட்ட கேட்டேன், அந்த பாக்கியன்ற பொம்பளை தான் ரொம்ப அடாவடித்தனமா நடந்துக்குது, அது எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால அப்பா ரொம்ப கோவமாயி இங்க தன்னுடைய ஆட்களை வச்சு அந்த வீட்டையும் கைப்பற்றிக்கிட்டாங்க. இப்போ அந்த வீடு முழுக்கவே எங்க அப்பா கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இங்க பாண்டியன் ஆடி போக, என்னப்பா சொல்ற நீ அப்படின்னு கேட்க, ஆமா மாமா, ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க இங்க தங்கமயில் வீட்டுல உங்க அம்மாவும் அப்பாவும். ஆனா எப்படி இவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்றது எனக்கு இன்னமும் புரியவே மாட்டுது. இந்த விஷயத்த எதையுமே மறைக்க கூடாதுன்னு தங்கமயில் அக்கா சொன்னதுனால தான் நானும் சொல்றேன்னு சொல்ல, இதை கேட்ட தங்கமயில் ஆடி போய் அதிர்ச்சியில அப்படியே மீனாவை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னக்கா உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கா, உங்களுக்கு தெரியாம இருந்திருக்காது உங்க அம்மா அப்பா கடன் வாங்கின விஷயம், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் இதை மாமா கிட்ட சொல்லும்போது நீங்களும் இருக்கணும்னு நினைச்சேன்னு சொல்ல, இங்க அப்படியே உண்மையெல்லாம் வெளிவந்துருச்சுன்ற ஒரு பயத்துல அப்படியே நின்றுட்டு இருக்க. என்னப்பா மயிலு, உங்க அம்மா அப்பா கடன் வாங்கியிருக்காங்களா, எதுக்காக வாங்கினாங்கன்னு சொல்லி இங்க பாண்டியன் கேட்குறாங்க. அது இல்லை மாமா அப்படின்னு சொல்லி தயங்கி நின்றுட்டு இருக்கேன். இந்த வீட்டில் நடக்கிற இந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்றல, இப்போ அங்கே என்ன நடக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்க கூடாதா, இப்போ உங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, ஆனா அது ஏன் எதுக்காகன்றதை என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி இங்க பாண்டியன் கேள்வி கேட்குறாங்க. பாண்டியன் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க இங்க தங்கமயிலும். உடனே மீனா சொல்றாங்க, அது எப்படி மாமா சொல்லுவாங்க, ஒன்னா ரெண்டா பல கடனை வாங்கி வச்சிருக்காங்க, இவங்களுடைய பொழப்பே இதுதானா. அது மட்டும் இல்லாம இங்க அப்பா வந்துட்டு விஷயத்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, அது யார் தெரியுமான்ற விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொன்னதுனால தான் அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட விஷயத்த கேட்டிருக்காங்க. என்னடி உங்க வீட்டுல மூத்தவருக்கு பொண்ணு எடுத்த வீட்டுல இந்த மாதிரி பொண்ணை எடுத்துட்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. சரியா விசாரிச்சு பண்ணீங்களா இல்லையானோ அம்மா கேள்வி கேட்டாங்க. எனக்கு அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு விஷயமே புரிஞ்சுது. அதுக்கு தான் மாமா கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஏதோ இடிக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் தான் எதையுமே கேட்காம இருந்துட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கல்ல மாமான்னு சொல்ல, இதை கேட்ட பாண்டியன் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தங்கமேலி பார்க்குறாங்க. தங்கமேலிக்கு எதுவுமே விளங்க மாட்டுது. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன மயிலக்கா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு பதட்டத்தில் நிற்கிறீங்களா, இல்லை எப்படி இந்த உண்மையை பொய்யா மாற்றி மறைக்கலான்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் வீடு இப்போ எங்கள் அப்பா கையில், உங்க அம்மா அப்பா அந்த வீட்டுல ஒரு வாடகைக்கு இருக்கிற மாதிரி தான் இருந்தாகணுமே தவிர அந்த வீட்டுக்கு முழு சொந்தமும் முழு உரிமையும் கொண்டாட முடியாதுன்னு இங்க மீனா சொல்றாங்க. இதை கேட்ட மயில் ஆடி போய் நின்றுட்டே இருக்கு. இதை கேட்ட மயிலு கண்கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக தான் அம்மா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்களான்னு நினச்சி இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு அப்போ வந்து சரவணன் கதிர் செந்தில்னு சொல்லி எல்லாமே வாசல் நின்னபடி மீனா சொன்ன விஷயங்களை கேட்க சரவணன் அதிர்ந்து போய் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே பாண்டியனுக்கே உரைக்குது, இங்கே நம்ம மீனாவை ராஜியையும் கண்டபடி திட்டணும், நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாமல் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. ஆனால் எங்கள் தங்கமேல் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கு அப்படின்ற விஷயம் அப்போ தான் எங்கள் பாண்டியனுக்கு புரிய வருது. இப்போ கூட அந்த வீட்டில் அவங்கள
இருக்க வச்சிருக்கிறதுக்கு காரணமே நான் தான். நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா இப்போ அவங்க அம்மா அப்பாவை அந்த வீட்டிலேருந்து வெளியாக்கிடுவாங்கன்னு சொல்ல, ஐயோ மீனா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க மீனா. எங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த வீடுனா ரொம்ப உசுரு. ரொம்ப காலமாக அதில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி அந்த வீட்டை விட்டுட்டு அவங்க வெளியில் போய் எங்கே தங்குவாங்க? ப்ளீஸ் மீனா எனக்காக இதை பற்றி உங்கள் அப்பா கிட்ட பேசுங்க ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. காலில் விழாத குறையா கெஞ்சுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சரவணனுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. அங்கே நின்றுட்டு இருக்க சரவணன் ரொம்ப கோவமாக உள்ள வந்து, இங்கே யார் நிற்கிறாங்க, என்ன நடக்குது, என்ன ஏதுன்னு எதை பற்றியுமே கேட்காம இங்கே மயிலுக்கு பலான்னு ஒரு அறையும் விடுறாங்க. இப்படி உன் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை வச்சுட்டு இங்கே வீட்டில் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை கூட பெருசு பண்ணி எல்லாரோடைய மனசையும் கஷ்டப்படுத்துறலன்னு சொல்லி பலார்னு ஒரு அறையை விட இங்கே கோமதி வந்து தடுக்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையை கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்புடான்னு சொல்ல, இவளெல்லாம் இதோட விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி இங்கே சரவணன் ரொம்ப கோவப்பட, என்னடா பழக்கம் இதுன்னு இங்கே பாண்டியன்னு கேட்குறாங்க. அது இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, இந்த புள்ள பண்ணுறது தப்பு தான், தப்பு இல்லைன்னு நானும் சொல்லலை, ஆனால் அதுக்காக கை நீட்டுறது சரியாயிடுமா? கை நீட்டினா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமான்னு சொல்ல எங்கள் தங்கமேல அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. மாமா நான் சொல்ல வந்ததை கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கமேல் அழுக, இந்த மாதிரி முன்னாடி அழுதுட்டு நிற்காத மயிலு, அப்புறம் இன்னமும் எனக்கு கோவம் வந்ததுன்னா நான் இன்னமும் அடிப்பேன் அப்படின்னு சொல்ல எங்கள் தங்கமேல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. எங்கள் மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, உங்களை வீட்டில் மாட்டி விடணும், உங்களை அடி வாங்க வைக்கணுன்றது எங்களோட எண்ணம் கிடையாது. நீங்கள் சொன்ன அதே ஒரு லாஜிக்கை தான் நானும் பின்பற்றினேன். என்ன இந்த குடும்பத்தை வரைக்கும் எந்த உண்மையும் மறைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால தான் எங்கள் அம்மா சொன்னேன். அதுவும் என்கிட்ட சொன்ன அந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கல, மாமாவுக்கு தெரியணும்ல, அதனால தான் மாமா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இங்கே தங்கமேல் எதை வச்சு இந்த வீட்டில் இருக்க ராஜி மீனாவை மிரட்டினாங்களோ அதை வச்சு பெரிய ஆப்பா எடுத்து இங்கே சொருகி விட்டுட்டாங்க எங்கள் தங்கமேலுக்கு. இங்கே பாண்டியனும் அதே நேரம் சரவணனும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இங்கே மீனா வேற கேட்குறாங்க, என்னக்கா என்ன சொல்ல இப்போ எங்கள் அப்பா கிட்ட? எங்கள் அப்பா வேற கேட்குறாங்களா அம்மா கிட்ட. அம்மாவும் வந்துட்டு என்கிட்ட அதனால தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, உங்களுக்கு சொந்தக்காரவங்களா போயிட்டாங்க, அதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னு அம்மாவும் கேட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா, தயவு செஞ்சு எங்கள் அம்மா அப்பா அதே வீட்டில் இருக்கட்டும், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்காக எனக்கும் அந்த அளவுக்கு மனசில் ஈவு இறக்கலாம் இல்லாமல் போயிடல மயிலக்கா. அந்த வீட்டில் உங்கள் அம்மா அப்பா இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மாதம் மாதம் வாடகை சரியாக கொடுத்துடணும், அதெல்லாம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் மீனா. இங்கே அதுக்கு வந்துட்டு தங்கமேல் சொல்கிறாங்க, அவங்களே கொடுக்கலனாலும் நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட மீனா வந்துட்டு, உங்களை கஷ்டப்படுத்தணுன்றது என்னுடைய எண்ணம் இல்லை, ஆனாலும் இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க, இந்த குடும்பத்தில் எந்தாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறதே நீங்கள் தான். இந்த விஷயத்த நானும் ராஜியும் அத்தையும் வந்துட்டு மாமாவுக்கு சொல்லணும்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அதையும் கூட நாங்கள் உங்ககிட்ட சொன்னோமா இல்லையா? மாமா கிட்ட நாங்கள் சொல்கிற வரையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மாமாவுக்கு அமைதியாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் எடுத்து சொல்கிறோன்னு சொன்னோம், ஆனால் அதையும் மீறி நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்க மீனா கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு எந்த பதிலுமே இல்லாமல் தங்கமயிலும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம், உங்கள் அம்மா அப்பா அதே வீட்டில் இருக்கட்டும், அதை பற்றி எங்கள் அம்மா கிட்ட இப்போன்னு இல்லை, முன்னாடியே சொல்லிட்டேன், அவங்க அம்மா அப்பா அதிலே இருக்கட்டும், நீங்கள் வாடகை பணம் கூட வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்ட உடனே இங்கே தங்கமேல் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு மீனாவை கண்கலங்கி அழுகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மீனா அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த பாண்டியனுக்கு செம வெறுப்பாகுது. இவ்வளோ பெரிய பொய்யை நம்மக்கிட்ட மறைச்சிருக்காங்களேன்னு நினச்சி ரொம்ப புலம்புறாங்க. உடனே தங்கமேல் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, யார்கிட்டையும் கடனாளியாக இருக்கக்கூடாது, முதல்ல உனக்கு போட்ட நகையை உங்கள் அம்மா அப்பா கிட்ட கொண்டு கொடு, அந்த நகையை வச்சு அவங்க அவங்களுடைய கடனை அடைக்கட்டும்னு சொல்ல, இது இன்னமும் பேரதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நகையே போலியானது, இப்போ கடன் அடைக்கிறதுக்காக அந்த நகையை கொண்டு கொடுத்தனா அந்த நகையும் போலியானதுன்னு தெரிய வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டத்தில் நிற்க, இங்கே கோமதிகிட்ட சொல்கிறாங்க, கோமதி நாளைக்கே நீ போய் லாக்கரில் இருக்க நகையை எடுத்துகிட்டு வந்து இங்கே தங்கமேல் கிட்ட கொடுத்துரு, தங்கமேல் நாளைக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து கொடுத்துட்டு வரட்டும், யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, பொண்ணுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நகையெல்லாம் போட்டுட்டு அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கே மனசு உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னப்பா இதில் உனக்கு எதுவும் சிரமம் இல்லைன்னு சொல்ல, இதை கேட்ட மயிலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமான்னு சொல்லி ரொம்ப தயக்கத்தோட சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சரவணன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரொம்ப கோவமாக மாடிக்கு கிளம்பி போக, பின்னாடியே கதிரும் செந்திலும் சரவணனை சமாதானப்படுத்துறதுக்காக மேலே போகிறாங்க. கீழே நிற்கிற தங்கமயிலுக்கு ஒன்றுமே விளங்க மாட்டுது. இன்னைக்கு இந்த பிரச்சனை, நாளைக்கு நகை பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க.